ஹalleluya ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து 24 வசனங்கள் வரைக்கும். பக்கம் 172. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 24 வரை. பக்கம் 172. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 24 வரை. சீமோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். யாவே தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் யாசுவா மேசியாவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். ஆமென். நிறைய தடவை வாசிச்சிருக்குங்க. இந்த சீமோன்றவர் என்ன பண்றாரு? சீமோன்றவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை காசு கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்க பாக்குறாரு. மாய வித்தியை பண்றாரு. மாய வித்தியனால மக்களை ஏமாத்துறாரு. சீமோன் என்பதற்கு கிரேக்க பாஷையில என்ன அர்த்தம்னா கேட்கிறவன், ஹியரிங், கேட்கிறவன் என்ற அர்த்தம். இந்த மனுஷன் எங்க இருந்திருக்கிறான்? சமாரியா நாட்டுல இருந்திருக்கிறான். அதானே போட்டிருக்க. சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க. சமாரியர்கள் யாரு? யூதர்கள். அவங்க கூட சம்பந்தம் கலவ மாட்டாங்கல்ல. கலப்பான யூதர்கள், கலப்படமான யூதர்கள். எப்படி தெரியும்? சமாரியா பெண்ணு யோவான் 4 யாசுவா மேசியா அந்த சமாரிய பெண்ணு கூட உரையாடல். கரெக்ட்.
அவன் கலப்படமான யூதர்கள் எப்படி தெரியும்? இங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்கு? அந்த யாக்கோப்பு யாக்கோபு. இல்ல இல்ல யாக்கோப்பு இல்ல இல்ல அந்த கிணறு ராஜாக்கள் இதுல வரும். 2 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல 2 பார்க்கலாம் அதை. ம் என்ன செய்யறாப்புல? எந்த ராஜா அவனை கொண்டு போய் எங்க வைக்கிறான்? பிரதர் அதிகாரம் 2 நேரம் சொல்லுங்க பிரதர் ப்ளீஸ். ராஜாக்கள் 17 அதிகாரம் சொல்றேன் 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் நேரம் எல்லாம் 490 91 பக்கத்து வாங்க. 18வது பாருங்க. பக்கம் கிடக்கட்டும். 491 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் வசனம் 18 முதல். ஆகையால் யாவே தேவன் இஸ்ராயேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. ஒரு நிமிஷம் எவ்வளவு கோத்திரங்கள் இருந்தது? 12. யூதா கோத்திரம் மாத்திரம் தான். ஏன் இதை பண்ணாங்க? ஏன் அப்படி பண்ணாங்க? 14 இருந்து பாருங்க. 14 இருந்து வரைக்கும். அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய யாவே தேவன் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி வீணா போயிட்டாங்க. என்ன அர்த்தம்? விக்கிரகங்களை பின்பற்றினா வீணர்கள் தான். அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை போல செய்ய வேண்டாம் என்று யாவே தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய யாவே தேவனின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். என்ன பண்ணாங்க? தேவன் ஆராதிக்கு போல என்ன பண்ணிட்டாங்க? பாகாலா 2 கன்றுக்குட்டிகளை வச்சாங்க. கண்ணுக்குட்டியில வைக்கிறப்ப என்ன சொன்னாங்க? யாவே தேவன் தான்றாங்க. யாவே தேவன் தான் சொல்லிட்டு நான் யாரை வணங்கி இருக்கிறாங்க? பாகாலை தான் வணங்கி இருக்காங்க. ஏன்? தூரமா போய் யாராச்சும் அங்க போயிடுவாங்க. தேவன் என்ன சொன்னாரு? நான் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துல எருசலேம்ல வந்து நான் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் எது? எருசலேம். அதனால எருசலேம்ல இருக்கிறது தான் அவங்க செய்யணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அதை விட்டுட்டு 2 கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அது பாருங்க, முக்கியமானது. தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று, ஜாதிகளுக்கு பின்னால போறது. நீ நிறைய காரியம் நடக்குது. என்னது? விசுவாச குடும்பத்துல பிறந்துட்டு அந்நியர்களோட போயிடுறது, இந்த லவ் பண்றது, அந்நியர்களோட போறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதெல்லாம் பண்ணதுனால என்னாச்சு? 20 பாருங்க, 20 இருந்து. ஆகையால் யாவே தேவன் இஸ்ராயேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். நேரம் என்ன பண்ணாப்ல? 24 பாருங்க. அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ராயேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான்.
இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்து வந்து ஆசாமிங்க இங்க இருக்கிற யூதர்களோட கலந்துட்டாங்க. பரிசுத்தம் போயிடுச்சு. இவங்க வந்த சந்ததி தான் அலங்கத்தை கட்டுற பண்ண சொல்றாங்க. ஆலயத்தை கட்ட பண்ண சொல்ற நாங்க வந்து நாங்களும் கட்டுவோம், உங்களுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சமாரியர்கள் கெட்டு போன யூதர்கள், கலப்படமான யூதர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கெட்டு போன யூதர்களா இந்த சமாரியா பட்டணத்துல இந்த சீமோன் வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு மாய வித்தக்காரனா இருக்கிறார். அவன் என்ன பண்ணியிருந்தாரு, ஜனங்களை பிரமிக்க பண்ணி இருந்தான். இங்க வேதத்துல எல்லாம் வேத ஆராய்ச்சியர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன செஞ்சிருந்தானா, பிதாவாகிய தேவன் மோசேக்கு கட்டளையில கொடுத்தவரும், பிறகு உலகத்திலே ரட்சகராய் மேசியாக வந்தவரும், அவருக்கு பின்னால் அனுப்பின பரிசாவி எல்லாம் நான் தான் சொன்னானோ. தன்னை இவன் சொன்னானோ. பாருங்க, தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி யார் பெரியவன் சொல்ல முடியும்? ஆண்டவர். ஆண்டவரா சொல்லல, தேவன் சொல்றாரு. யாரு பெரியவர்னு? தேவன் பெரிய குமாரன். தேவன் சொல்றாரு யார் பெரியவர்னு? பூமியினுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக ஆண்டவராகிய யெகோவா மேசியா எல்லா நாமத்துக்கும் ஆண்டவர் என்று. அப்போ இவர் தான் பெரியவர். அப்போ தன்னை இவன் தான் அந்த மேசியா என்று ஜனங்களை ஏமாத்திருந்தாங்க. 10வது என்ன சொல்றது? தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி. தேவனுடைய பெரிதான சக்தி எங்க பார்க்க முடிஞ்சது? குமாரன் தான். குமாரனை தான் பார்க்க முடியுது. அப்ப என்ன இதுதான் வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, தன்னை இந்த மாதிரி பிரபலப்படுத்தினான். ஆனா செஞ்சதுல என்ன? மாய வித்தை. ஆனா ஜனங்களோட பிரமிக்க பண்ணிட்டு இருந்தான். ஆனா இந்த இடத்துல பிலிப்பு வராரு. பிலிப்பு வந்து பிரசங்கம் பண்றாரு. பிலிப்பு வந்து பிரசங்கம் பண்றப்ப என்ன ஆகுது? ஞானஸ்தானம் பெறாங்க. தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அடையாளங்கள், வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்றாரு. சரியா? பிலிப்பு எப்படி பிரசங்கம் பண்றாரு? அதே அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு யாசுவா மேசியாவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பிலிப்பு பண்ணப்பமே வேத வாக்கியத்தை கொண்டு ஆண்டவரை பிரசங்கிறார். அப்ப நம்மளும் வேத வாக்கியத்தை கொண்டுதான் ஆண்டவரை பிரசங்க. வேத வாக்கியத்தை கொண்டு அவர் எப்படி பிரசங்கிக்கிறது? என்ன கேள்வி? வேத வாக்கியத்தை கொண்டு ஆண்டவரை பிரசங்கிறது எப்படி? அதான் இது பழைய ஏற்பாட்டை குறித்து, பழைய ஏற்பாட்டையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனா கிறிஸ்து என்று அறிவிக்கப்படும். அப்படிதான் பிரசங்கிக்கணும். பிலிப்பு இதை பண்றப்ப அங்க என்ன நடக்கிறது? அற்புதங்கள், அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. ஆனால் அந்த அடையாளங்களும் அற்புதங்களையும் தேவன் செய்து எப்படி? வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். பிலிப்பு வசனத்தை படி பிரசங்கம் பண்றாரு. அதனால்தான் அந்த வசனத்துக்கு அது கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்படுகிறது. பிலிப்பு பெருகிறாங்கிறதுக்காக அல்ல. ஒரு
பிலிப்பு ஒரு ஒரு ஊழியக்காரன். அப்ப பிலிப்பை பிரசித்தப்படுத்துக்காகல, பிலிப்பை ஏன் பயன்படுத்துகிறார் தேவன்? பிலிப்பை ஏன் பயன்படுத்துகிறார்? மாறனை பிரசித்தப்பட, குமாரனை வசனத்திற்கு அவர் எப்படி பிரசங்கிக்கிறார் அதான் பார்க்கணும். தேவகுமாரனை வசனத்தின்படி, தேவ வாக்கியத்தின்படி பிரசங்கிக்கிறார். அப்ப அங்கதான் அற்புதம் அடையாளம் நடக்குது. இத பார்த்துக்கிறார். இத யார் பாக்குறாரு? சீமோன். சீமோன் பாக்குறாரு. சீமோன் அப்ப அவர் பேர் என்ன அர்த்தம்? கேட்கிறவர். அப்பதான் பாக்குறாரு, கேட்கிறாரு. இந்த டயத்துல என்ன ஆகுதுன்னா, சமாரியார்ல நிறைய பேர் வசனத்தை ஏத்துட்டு இது மாதிரி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு வரப்ப அவங்க என்ன பண்றாங்க? இடத்துல எங்க இருந்து வராங்களாம். யார் யார் வராங்க? பேதுரும் யோவானும் வராங்க. யோவான். 3 தூண்கள் ஒருத்தர், 2 பேர். யார் யார் தூண்கள்? யோவானும் தாய் சபைக்கு யார் யார் தூண்கள் அங்க இடத்துல? பேதுரு, யோவான், யாக்கோப்பு. 3 பேர். எங்க வாசிக்கிறோம்? அந்த மறுரூபத்துல வரும்ல, மத்தேயு 17 கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல வருது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் பாருங்க. பக்கம் 258, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. போறோம் ஒரு தப்பு பண்ணோம். ஒரு அனிடஸ் கேட்டதை நம்ம தவறிட்டோம். பக்கம் 258, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் 9ஆவது வசனம் நம்ம சொல்ல தவறிட்டோம். அனிடஸ் பிரதர் மன்னிக்கணும். அப்ப இவங்க தான் தூண்கள். அப்போ இந்த தூண்ல 2 பேர் அனுப்புறாங்க. ஏன்? இது ரொம்ப முக்கியம். ஏன் வராங்க? பரிசுத்தாவி கொடுக்க முடியும். அப்படியா? இவங்க ஆண்டவரோட இருந்தாங்க இல்லையா? பேதுரும் யாக்கோப்பும். பிலிப்பு இல்ல. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? கண்ணார கண்ட சாட்சிகள். இந்த சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை பார்த்து எருசலேம்ல இல்ல எருசலேம்ல இருந்து வராங்க இவங்க 2 பேரு. எருசலேம்ல இருந்து இவங்க 2 பேர் வராங்க. பரிசுத்தாவியை பெறாமல் ஞானஸ்தானம் பெறாங்க. பரிசுத்தாவியை பெறாமல் ஞானஸ்தானம் பெறாங்க. இல்ல இவங்க 2 பேரும் அனுப்பப்பட்டது நோக்கம் என்ன? எப்பொழுதும் நீங்க அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துல ஒரு காரியம் வருது. விருத்த சேதனத்தை குறித்து ஒரு பெரிய கலக்கம் வருது. அந்த கலக்கம் வரப்ப என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு போய் எல்லாம் போய் மூப்பர்களால என்ன சொல்லப்படுகிறதோ, அப்போஸ்தலர் மூப்பர்கள் அவர்களால் என்ன, அதுதான் ஃபைனல். அப்போ அதுதான் பின்னாக்கள், அதுதான் மூலம். எருசலேம் தான். அந்த எருசலேம்ல இருந்து எல்லாம் நீ பாருங்க. கடைசி நாட்களில் என்ன நடக்குமா? மீகா 4ஆம் அதிகாரம் பாருங்க. எல்லாரும் எருசலேமுக்கு தான் ஓடி வருவாங்க.
மீகா 4ஆம் அதிகாரம். மீகா 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து பாருங்க சீக்கிரம். மீகா 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து பக்கம் 1077. பக்கம் 1077 மீகா 4ஆம் அதிகாரம். ஆனாலும் கடைசி நாட்களில் யாவே தேவனுடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் யாவே தேவனின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து யாவே தேவனின் வசனமும் வெளிப்படும். போறோம். இப்போ ஆதி அப்போஸ்தலர் காலத்துல என்ன நடந்ததோ அதே மாதிரி மறுபடியும் நடக்க போறது. அப்போஸ்தலர் காலத்துல முதல்ல எருசலேம்ல தான் போச்சு. எருசலேம்ல தான் சுவிசேஷம் எல்லாம் வெளியே வந்தது. அதுக்கு பிறகு எல்லாம் செதறி போனதுனால மறுபடியும் தேவன் திரும்ப அங்கதான் கொண்டாந்து, அப்போ எல்லாத்துக்குமே எருசலேம்ல தான் போகணும். அதனாலதான் இங்க எருசலேம்ல இருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தாங்கிட்டு இங்க நடக்கிறது என்ன, எல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த 2 பேர்கள் தூண்களா 3 தூண்களா என்னப்பட்ட 2 பேர் வராங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, பரிசாவி. இப்ப நம்ம கூட கேட்போம் இல்லையா, ரட்சிக்கப்பட்டீங்களா, பெற்றீங்களா, பரிசாவி பெற்றுக் கொண்டீர்களா, எல்லாரும் கேட்பாங்க. பரிசாவி பெற்றுக் கொண்ட எதுக்காக போன வாரம் பார்த்தோமே, யாரும் சொல்லுங்க. பரிசாவி பெற்றுக்கொண்டது வசனம் வசனம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும். பரிசாவை எதுக்காக பெற்றுக் கொள்கிறோம்? வார்த்தையை உறுதிப்படுத்துறது ஞானம், தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் உணர்வு, அந்த இதை பத்தி உறுதிப்படுத்துற ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை வந்து மீண்டும் உறுதிப்பட, அவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். ஜென்ம சுவாபம் மறைந்து போகவா? கிட்ட வந்தீங்க. 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து பாருங்க. 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து 15. அதுதான் பரிசாவை பெற்றுக் கொள்றதுக்காக தான் தேவனுடைய ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்றதுக்கு 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 11ல இருந்தே பாருங்க. 10ல இருந்தே பாருங்க. 10ல இருந்து 15 வரைக்கும். 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 15ஆம் வசனம் பக்கம் 228. பக்கம் 228. பக்கம் 228. 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 1 Corinthians 2:11. 10 முதல். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் யாவே தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல யாவே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் யாவே தேவனை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் யாவே தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ யாவே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்போ பரிசாவை பெற்றுக்கொள்வது எதுக்காக? அறிந்து கொள்ள தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய இருதய. அதனால தாவீதுக்கு என்ன பண்ணாப்ல தேவன்?
பொருளின கருபைகள் இல்ல இல்ல பழைய சாமுவேல் அதாவது என்ன வரப்போற பண்றாரு? காரியங்கள் எல்லாம் தேவன் சாமுவேல் என்ன எல்லாத்தையும் பண்றாரு? ஒன்னு சாமுவேல் 16 1 பாருங்க. 1 சாமுவேல் 16 1 1 சாமுவேல் 16 வரப்போகிற காரியம் வசனம் தெளிவா சொல்லுங்க பிரதர். 1 சாமுவேல் 1 சாமுவேல் 16 1 பக்கம் 360. 1 சாமுவேல் 16 வசனம் 1. யாவே தேவன் சாமுவேலை நோக்கி, இஸ்ராயலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லஹேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என்ன சொல்றாரு? என்ன பண்றாரு? குப்பியால ஒரு அபிஷேகம். குப்பியால ஒரு அபிஷேகம். என்ன எப்படி விசேஷித்தது? ராஜகிரி அபிஷேகம், மேன்மையான அபிஷேகம். இல்ல, கொம்பு வந்து அந்த குப்பி, அந்த நம்ம வித்தியாசம் பார்த்தோம். குப்பி வந்து உடைஞ்சு போயிடும். கொம்பு தேவனால் உருவாக்கப்படுறது, இயற்கையா வருது. குப்பி வந்து மனுஷனால் செயற்கையா வருது. வெரி குட், காட் பிளஸ் யூ. கொம்பு தேவனால் உண்டாக்க, குப்பி மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. அப்போ கொம்பை கொண்டு வந்து கொம்பினால் அபிஷேகம். புரியுதா? தாவீதுக்கு ஏன் அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு? தாவீத இப்ப என்ன சொல்ற, இதயத்துக்கு ஏற்ற மனுஷன்ற. ஏன்? அந்த ஆவி தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து மனுஷனுக்கு சொல்றது. அதனால தாவீது விசேஷித்த. அதனால தாவீதின் குமாரன் ஆண்டவர் பத்தி சொல்றான். தாவீது ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு விசேஷித்த மனுஷன். ஒண்ணு நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டு பசுவான்கள்லாம் மற்றவர்கள் இல்லாத ஒரு விசேஷித்த காரியம் தாவீதுட்ட பார்க்க முடியும். அது என்ன சொல்லுங்க? அந்த ஏபோத்தை கொண்டு வந்து விசாரிச்சுதான் வந்து அவர் செய்வாரு தாவீது. அந்தபடி யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் சவுல் கூட ஏபோத்தை கொண்டு வந்துறாரு? எல்லா காரியத்துக்கும் ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்ல மாட்டாரே. ஒரு விசேஷித்த காரியம் தாவீதை பொறுத்த. தாவீது ஒண்டிதான் இருக்குது. மன்னிப்பு கேட்டாரு, மனஸ்தாபம். மோசே ஒரு விசேஷித்தவர். அவர் தீர்க்கதரிசி. ஆரோன் ஒரு விசேஷித்தவர். ஆசாரியர், பிரதான ஆசாரியர். இவங்க எல்லாருக்கும் சாயல் ஆண்டவர். தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன், ராஜா எல்லாம் என்னென்ன அபிஷேகம் இருந்தது? ராஜா தீர்க்கதரிசன அபிஷேகம், ராஜா அபிஷேகம். மற்றவங்கள அது கிடையாது. அதுதான் விசேஷம். புரியுதா? அதுதான் இந்த விசேஷம். சொல்லுங்க. தீர்க்கதரிசன அபிஷேகம், ராஜாவாகிய அபிஷேகம். ராஜான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 16 வாசம். தீர்க்கதரிசின்றது 2 சாமுவேல் 24 முதல் 2 வசனங்கள் பாருங்க. 2 சாமுவேல் 24 முதல் 2 வசனங்கள். பக்கம் 419. 2 சாமுவேல் 24 வசனம் 1, 2. யாவே தேவனுடைய கோபம் திரும்ப இஸ்ராயலின் மேல் மூண்டது. 23 அதிகாரம், 24 23 அதிகாரம், மன்னிக்கணும், 23 அதிகாரம். பக்கம் 417. 2 சாமுவேல் 23 வசனம் 1, 2. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்புடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ராயேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவருக்கு 2 அபிஷேகம் இருந்தது. என்னது? ஒண்ணு
தீர்க்கதரிசன அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம். மோசேக்கு தீர்க்கதரிசன அபிஷேகம், ஆரோனுக்கு பிரதான ஆசாரியத்துவம். ஆனா எல்லாம் யார் மேல வரப்போறது? யாசுவா மேசியா மேல. தீர்க்கதரிசனம், ஆசாரி ஊழியம், ராஜரிக ஊழியம். சரி, இப்போ தாவீதுக்கு அதை கொடுத்த எதுக்காக? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும்படியா. அப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள நோக்கமே என்ன? தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ளணும், அதுக்காக தான். அப்போ இவங்க வராங்க, யாக்கோபும் பேதுருவும் யோவானும் வராங்க. வந்து அவன் என்ன கேக்குறாங்க? யாருமே அங்க பரிசுத்த ஆவியை பெறலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. யாருமே பரிசுத்தாவி பெறல அப்படின்றப்ப அப்ப என்ன செய்யறாங்க? அவள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்றாங்க. 1 தீமோத்தேயு 4 14 பாருங்க. 1 தீமோத்தேயு 4 14. 1 தீமோத்தேயு 4:14, பக்கம் 288. பக்கம் 288, 1 தீமோத்தேயு 4 வசனம் 14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அப்ப அது என்னது? கைகளை வைக்கிறப்ப என்ன அது அவங்களுக்கு கிடைக்கிறது? வரம். வரம். அதுதான் நீங்க 20 பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்த. போறோம். இவங்க பெற்றுக்கொண்டது என்னது? சீமோன் கேக்குறது என்னது? அந்த வரத்தை கேக்குறான். நான் எவர்கள் மேல் கைகளை வைக்கிறேனோ பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவி பெற்றுக் கொடுத்து ஒரு வரம். பரிசுத்த ஆவி மூலமாய் வரங்கள். சரியா? அப்போ மூப்பர்கள் கை வைக்கிறதுனால இது வரும். 2 தீமோத்தேயு 1:6 என்ன சொல்லி பாருங்க. பக்கம் 291, 2 தீமோத்தேயு 1 வசனம் 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். திரும்ப வசனத்தை நிறுத்தி வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் சொல்லிட்டு அந்த வரத்தை பத்தி என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வரம், அது பரிசாக வரத்தை பத்தி அவங்க சொல்றாப்ல. நல்லா புரியுது எல்லாருக்கும்? ஒருத்தரோட ரெஸ்பான்ஸ் காணும். புரியுது. அவங்க வச்ச கை வைக்கிறப்ப பரிசா வராப்புல. அது எப்படி சொல்றாப்புல? இவங்க வரம். இப்ப இத இந்த சீமோன்றவன் வந்துட்டு கேட்கிறவனு தான் இருந்தான். நல்லாதான் இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த 18வது தான் பிடிச்சது அவனுக்கு. 18வது என்ன சொல்றான்?
நான் யார் மேல என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவி பெறத்தக்கதாக எனக்கும். யார் அங்க கை வச்சாங்க? பேதுரு யோவான கை வச்சாங்க. இப்ப என்ன நினைக்கிறாரு? நான் யார் மேல கை வைக்கிறேனோ. ஏன் இது வந்தது? இதுக்கு முன்னால அவன் என்ன பண்ணியிருந்தான்? மாய வித்தை பண்ணிட்டு இருந்தா. தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்தான். இப்போ ஜனங்கள் எல்லாம் அவனை கண்டு பிரமிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பிலிப்பு வந்து சொன்ன பிறகு எல்லாரும் விசுவாசிச்சு அந்த பக்கம் போனாங்க. அதனால என்ன ஆச்சு? இவனுக்கு என்ன ஆச்சு? இந்த நம்பிக்கை இவன் மேல் குறைய தொடங்கினது. இல்ல இல்ல, ஐயோ ஜனங்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க, நமக்கு ஒண்ணு வராது அப்படின்னா. ஆனா இவனை பார்த்து பேதுரு என்ன சொல்றாரு? 22, 23 பாருங்க. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர்ல, இந்த போர்ஷன்ல இந்த 23வது தான் ரொம்ப முக்கியம். அது என்னது? இங்கிலீஷ்ல வாசிங்க அத. இல்ல பிரதர், யாராவது என்கிட்ட இல்ல பிரதர், யாராவது படிக்க சொல்றீங்களா? தமிழ்ல தான் இருக்கு. பிரதீப் ஒரே நிமிஷம் அங்கிள். வச்சிருப்பேங்க, நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மாத்தினால அது எடுத்துட்டு வரணும் பக்கத்துல வரும். For I see that you are poisoned by bitterness and bound by iniquity. For I perceive that thou art in the call of bitterness and in the pound of iniquity. இது KJV. For I see that you are full of bitterness and captive to sin. அங்க போய் bound என்ன போட்டிருக்கு பிரதீப்? bound by iniquity. இது என்னது? இது என்னது? கசப்பான பிச்சிலும். தன்னை விட்டுட்டு இப்ப எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அதனால இவன் என்ன பண்றான்? இவனும் அவங்களோட சேர்ந்துக்கிறான். புரியுதா? அவனும் சேர்ந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறான். ஃபாலோ பண்றீங்களா? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாலும் அவன் எப்படி இருக்கிறான்? எப்படி யோவாபு தாவீதோட இருந்தாப்புல. தாவீதோட இருக்கப்ப என்னென்ன பண்ணாப்புல? எல்லா சண்டையிலயும் அவர் தானே முன்னாடி என்னென்ன பண்ணாப்புல? ஏன் சாலமோனுக்கு சொல்றாரு, அவன் நரைமயிரை சமாதானத்தோட பாதாளத்தில் இறங்க ஒட்டாதே. ஆசாயில கொண்டுட்டான். அந்த இது அந்த குடிக்க தண்ணி கேக்குறப்ப அந்த இதுல போய் அந்த கிணத்துக்குள்ள அந்த ஜீவ் அதுவா ஆசாயில கொண்டுபட்டனை நிரப்பராதே குற்றமில்லா ரத்தத்தை. அப்னேர் அண்ட் அமாசா 2 பேரையும் சமாதான காலத்துல யுத்த காலத்து ரத்தத்தை சிந்த பண்ணி தெளிவா சொல்றாரு. யோவா பண்ணது அது மாத்திரம் தானா? மகனை இது பண்ணுவான் ஆப்போசிட்டா. என்ன சிஸ்டர்? டேவிட் பையனை வந்து ராஜாவா இது பண்ணுவான், சாலமோனுக்கு எதிராக அபிஷேகம் பண்ணுவான். அதோனியாவோட சேர்ந்துட்டான். ஆனா யோவா எப்படி இருக்காப்ல? கூடவே தாவீதோட கூட இருக்காப்ல. அப்சலோம் தப்பி ஓடினப்ப ராஜா பார்க்க மாட்டான உடனே என்ன பண்றாப்ல? 2 சாமுவேல்
2 சாமுவேல் ஒரு 14 பாக்குறேன். ஒரு அம்மாவை இட்டுன்னு வந்து ஆ, பேசு. அப்போ யோவாப் வந்து என்ன பண்றாப்புல, கூடவே இருக்கிறாப்புல. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது? பகைமை. ம். அதனாலதான் ம- நான் நினைக்கலாம் யோவாப் சில நேரத்துல ரொம்ப சண்டை போட்டாரு, தாவீதுக்கு சாதகமா பண்ண இல்ல. இருதயம் கசப்புலாரு. தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் அப்படி செய்திருக்கிறான். நீ வேதத்தை நல்லா வாசிங்கன்னா தெரியும். திரும்ப திரும்ப வாசிங்க. மேல இருந்து வர அவசியம். ஐயோ, ஏன் யோவாப் இந்த மாதிரி நல்லா தானே இருந்தான், ராஜாவுக்கு நல்லதானே, ராஜாவுக்கு சாதகமா தானே இருந்தான். அம்மோனியர் இவனும் மோவாபியர் வரப்ப அம்மாசாய பத்தி நீ எந்த பக்கம் நான் இந்த பக்கம் இருக்கிறேன்னு சொல்லி சண்டை போய் எல்லாம் பண்ணானே. ஏன் இந்த யார விட்டது பதவி ஆசை? தன்னை தக்க வைத்துக் கொள்ளுகிறதுக்காக எல்லாத்தையும் பண்றான். சுயம் கூடவே இருந்தது. அதே போலத்தான் யோவாபின் ஆவி இங்க சீமோன் என்ன பண்றான்? சரி, நம்ம இப்ப ஏத்து நிக்க முடியாது, எல்லாம் அங்க போயிட்டாங்க, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்மளும் அங்க போய் சேர்த்துருவோம். சேர்ந்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் கூடவே இருக்கிறாங்க. ஒருத்தன் கூடவே இருந்தான். அடுத்ததுல யூதாஸ். நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய யூதாஸ் இருப்பாங்க, வேஷதாரிகளா இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க வாழ்க்கையில தான். இதுதான் பரிசாவியோனன்றது. தேவனுடைய ஆழங்கள் அது காட்டி கொடுத்துருவாப்ல, ஜாகிரதையா இருந்து. அப்போ இந்த சீமோன் கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றான். கரெக்டான டைம் பரிசாவி மேட்டரை வச்சு தேவன் என்ன பண்றாரு, அவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அப்போ அவன் கசப்பான பிச்சு, அது என்னது, கசப்பான பிச்சுன்றது என்னது? நான் இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் பெரியவன் சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாம் ஜனங்களாகட்டும் அவன் பெரியவன் ஆயிட்டாங்க. சரி, அவன் பெரியவன் ஆயிட்டான், போயிட்டு போறது. இப்ப நான் அப்படியே இருந்துக்கிறான் இல்லாம, நான் எப்படியானு கூட போய் ஒருத்தன் சொன்னானே, என் எஜமான் பைத்தியக்காரன், நான் எப்படியானு கூட போய் வேதத்தை படிக்கிற என் அருமையான செல்வங்களே, காட் பிளஸ் யூ சொல்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ கூடவே இருந்துட்டு, ஆனா மனசு உள்ள ரட்சணத்தின் அந்த சந்தோஷம் இல்ல, ரட்சணத்தின் அந்த முழு அந்த அந்த இது இல்ல, அடிப்படை இல்ல. பிலேயாம் அந்த கேட்டகரி தானே பிரதர்? யாரு பிலேயாம்? பிள்ளையாம் அந்த கேட்டகரி சொல்ல முடியாது. பிள்ளையாம் வேற ஆள், அவன் அந்நியன். அப்போ கூடவே இருந்துட்டு கரெக்டான டைம் அந்த பர்சாவி காரியம் வர்றப்ப என்ன பண்றான், நான் யார் மேல கை வைக்கிறேனோ அப்ப நான் யாரு, யாக்கோபு யோவானை போல நான் பெரியவன். பிலிப்பு செஞ்சதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக யாக்கோபும் பேதுரும் வராங்க, இது பேதுரும் யோவானும் வராங்க. அப்ப பிலிப்பு செஞ்ச அற்புதத்தை காட்டி ஜனங்களா ஓடுறாங்க. இந்த பிலிப்பு செஞ்சதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு வரவங்க இவங்களை காட்டி பெரியவங்க, புரியுதா? அப்ப பிலிப்பை காட்டிலும் பொசிஷன்ல பெரியவங்க இருக்க. அப்ப அவங்க கை வைக்கிற மாதிரி நானும் கை வச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள போல. அப்போ யார் மேல கை வைக்கிறனோ அத நான் பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுக்குறான் பாருங்க, அதுதான் பாவக்கட்டு, பிச்சு பாவக்கட்டு. இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்ன? பிட்டர்னஸ். செகண்ட் கேப்டிவிட்டி டு சின். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? பிரதீப், அங்கிள். பிட்டர்னஸ், கேப்டிவிட்டி டு சின். பிட்டர்னஸ் என்னது? பிட்டர்னஸ் என்னது? கசப்பு. என்னை காட்டிலும் யோவான்
5ஆம் அதிகாரம் 43வது பாருங்க. 41 யோவான் 5:41. பக்கம் 132 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 41. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. 44வது தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நீங்க எப்படி விசுவாசிக்கலாம்? அப்ப இவன் என்ன தேடுறான்? தன் சுய மகிமை. அப்போ அது என்னது? அது பிச்சு, அது கசப்பு. என்ன காட்டுல அவன் பெரியவளாயிட்டாங்க, அது கசப்பு. பாவத்துக்கு அடிமை, கேப்டிவிட்டி டு சின். பாவத்துக்கு அடிமை என்னது? பரிசுத்த ஆவியை பணம் வைத்து வாங்கிக்கலாம். அவன் என்ன நினைச்சிருக்கணும்? தேவ ஆசீர்வாதம் வந்தா பரிசுத்தாவியும் தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தா செல்வங்கள் புகழ்லாம் வரும். ஆனா இவன புகழ தேடிட்டு அது மூலமா ஆசீர்வாதத்தை பின்னால வைக்கிறான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது பாருங்க. நீதிமொழிகள் 10:22. பக்கம் 771. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 22. யாவே தேவனின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். முதல்ல எது வருது? ஆசீர்வாதம். அதுதான் ஐஸ்வர்யம். இவன் ஐஸ்வர்யத்தை தேடுகிறான், தேவ ஆசீர்வாதத்தை தேடவில்லை. மத்தேயு 6:24 தெளிவா சொல்றது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது, ஒருவனை பகைத்து ஒருவனை. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அதுதான். அப்போ இவன் எதை தேடினான்? தேவ ஆசீர்வாதத்தை தேடாமல் வருகிற மனுஷரால் வருகிற மேன்மை. இப்ப பரிசாக பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்பது அது ஒரு பாவம். பரிசா எப்போ வரும்? வசனத்துக்கு கீழ்ப்படியும். வசனம் வெரி குட். வசனம் கீழ்ப்படியும். மனம் திரும்பி ஞானசாரம் பெற்றுக்கொண்டு பரிசாக பெறுங்கள். அதான் அப்போ 2வது வாசிக்கணும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானசாரம் பெற்றுக்கொண்டு அப்போது பரிசாவியத்தை பெறுவீர்கள் இருக்கு. அப்போ இவன் மனம் திரும்புதலே இல்லாம இவன் ஞானசாரம் எடுத்துட்டான். அப்போ இவன் மனம் இன்னும் எங்கெல்லாம் இருக்கு? பெருமை, புகழ். எதை பாக்குறான்? ஆஹா, அவர் பண்றாரு, நான் பண்றேன். நம்ம வாழ்க்கையில கூட யாரும் ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து காப்பி அடிக்கணும், அவங்கள பார்த்து செய்யணும். நோக்கம் என்ன? நம்முடைய காரியங்கள நோக்கம் என்ன? தேவனும் ஆண்டவரும் மகிமைப்படணும். இதை கேட்கறது போல என்ன கேட்டிருந்துக்கணும்? தேவனே, எனக்கு நீர் உமது குமாரன் வேணும், உண்மை அறிகிற அறிவுல வளரணும்னு கேட்டிருக்கணும். நீரும் உமது குமாரன் வேணும். பிலிப்புக்கு தான் பிரசங்கம் பண்ணிப்பாரு. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாக்கியத்தின்படி தேவனுடைய குமாரன் பிரச்சனை. அப்ப தேவனே, நீர் உங்களுடைய குமாரன் எனக்கு வேணும். இது எவ்வளோ நோக்கமா இருக்கணும். அப்ப பரிசாவை பெற்றுக்கொள்ளது
தான் புகழடைய வேண்டும் என்று. எந்த காரியத்திலும் இவன் வசனத்தை கூட சில பேர் வசனத்தை, இந்த வசனத்தை வச்சு நம்ம புகழ் அடையணும் கூடவே கூடாது. யோவான் சொல்றார், அவர் பெருகும் நான் சிறுகவும் வேண்டும். எந்த காரியம் தேவ காரியத்தை கையில எடுத்தாலும் நம்ம சுய மகிமை தேடினோம்னா காலி. எல்லாத்துக்கும் எல்லா காரியத்திலையும் எல்லா கோணத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில தேவனும் ஆண்டவரும் மகிமைப்படும்படியாக நாம் நம்முடைய இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இங்கே சீமோன் என்பவன் அவன் கேட்கிறவன் என்ற அர்த்தத்தை விட பேரை கொண்டிருந்தாலும் அவன் எதை கேட்டான்? தன் சுயத்தை கேட்டான். தன்னுடைய சுய கௌரவம், சுய பேரு, சுய புகழ், சொந்த புகழை தேடினான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கோணத்திலையும் தேவனும் ஆண்டவரும் மாத்திரம் புகழப்பட வேண்டும். அவர்கள் 2 பேருக்கு தான். எந்த விதத்திலையும் அந்த தேவ காரியத்துல நம்மளை உயர்த்தணும், நம்ம ப்ராப்பர் பண்ணணும், நம்மளை பாப்புலர் ஆக்கணும். அது நோக்கம் எங்க போனாலும் சரி, அந்த பிரதரா இல்ல இந்த சிஸ்டரா அவங்க நல்லா பாடுவாங்களே, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்களே, இல்லவே இல்லை. அவங்க பிரசங்கம் பண்றது யாரு? பேசுகிற நீங்கள் நல்ல உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரை பேசுகிறவர். அதுதான் இருக்கு. நான் போறேன், நான் வெற்று பாக்குறோம். தேவனம் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பி நீர் உமது குமாரனை மகிமைப்படுங்க. எல்லா காரியத்திலையும் எந்த விதத்திலையும் எனக்கு புகழே வேண்டாம். நான் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்கிறேன். நான் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். தேவனே நான் பயன்படுத்துங்க. இந்த என்னை உண்மையும் உடைய குமாரனையும் மகிமைப்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாய் எங்களை வளர்ந்து கொள்ளுங்கள் தேவனே. இதுதான் நம்ம சிந்தையா இருக்கணும். இதுதான் இந்த நாளில நமக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு. பிச்சிலும் ஆவக்கட்டிலும் அகப்படுவது என்றால் என்ன என்பதை தேவன் உலகத்திற்கு எந்த காரியத்திலையும் நம்ம வாழ்க்கையில எல்லா கோணத்திலையும் பிதாவையும் குமாரனையும் உயர்த்துவாங்க. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.